ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு லுக்கி கிராஃப்ட் பார்ட் 28 தான் பார்க்க போகிறோம். வாங்க கேமிங்கில் போகலாம். போன பாட்டில் வந்துட்டு பூனை விட்டு உட்கார வச்சிட்டாங்க காய்ஸ். எப்படியோ பார்த்துக்கோங்க. போன பாட்டில் வந்துட்டு டைமண்ட்லாம் எடுத்துருப்போம். அந்த டைமண்டை கூட இன்னும் பத்திரமா நான் இன்வென்ட்ரிலே வச்சுருக்கேன். இது அப்படியே உங்களுக்கு காட்டுறது தான். நான் எதுவுமே இது எடுக்கல. இது பாருங்க, மொத்தம் இப்போ 6 டைமண்டு. இந்த 6 டைமண்டை வச்சு என்ன செய்யலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம கேமிங்கில் போகலாம். வைக்க வேண்டியதெல்லாம் உள்ளே வச்சுருவோம். முதல்ல இது உள்ளே போக மாட்டேங்குது கைஸ். உள்ளே எல்லாம் சரியாயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நம்ம வச்சுருவோம் எல்லாத்தையும். ஓகே, இந்த பிளாக் வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே வைக்கலாம். அதோ இருக்கு பாருங்கள், முன்னோட சேர்த்து வச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ அடுத்து என்ன, இதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுருவோமா? அப்போதைக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவுமே தேவையில்ல. நம்மளுக்கு எதுக்கு இப்போதைக்கு, நம்ம மைனிங் தான் போன பாட்டிலே போய்ட்டு வந்துட்டோமே. ஓகே காய்ஸ், இதையும் வச்சுருவோம் உள்ளே. இது இங்கே கலக்காமல் தனியாகவே இருக்கட்டும். மேலே இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம அதுக்கெலாம் ஜன்னல் வைக்க போகிறோம். வாங்க, ஜன்னலுக்கு நிறைய இதெல்லாம் அது ஏன் காய்ஸ் இந்த தேனே சுரக்கலாம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது தேனே வரல கைஸ். அவ்வளோதான் போல இருக்குது. முடிஞ்சிச்சா? நிறைய பூ எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் நட்டு வச்சு பார்ப்போமா? இருக்கியா தேனி? வேர் ஆர் யூ? அவ்வளோதாங்க கைஸ், முடிஞ்சிச்சு. இதோட ஆயுஸ் அவ்வளோதான். அது அவ்வளோதான் முளைக்கும் போல். நம்மளுக்கு அதெல்லாம் தெரில. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பாத்வேலாம் போன்றப்போ போயிருப்போம். அதில் தான் ஒரு ட்ரேடன் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இங்கே ஒரு பெரிய பாத்து போடணுமா? இங்கே எதுவும் வேணாம், அவ்வளோதான். இது அந்த கொளத்தாங்கரையோட முடிஞ்சிடும். நம்ம இப்போ இந்த வந்த வேலை என்னென்னா, ஷவல் எடுத்து அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, நிறைய நம்மளுக்கு கிளாஸ் தேவைப்படும். எவ்வளோ கிளாஸ் தேவைப்படும்னா, அதெல்லாம் கணக்கு இல்லைன்னா ஒரு 24 கிட்ட நம்மளுக்கு நிறைய வேணும். நம்ம இந்த இடத்துலேருந்து எவ்வளோ எடுப்போம், எடுக்கிற அளவுக்கு எடுப்போம். எடுக்க முடிகிற அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுதுன்னு தெரில. அதனால தான். ஓகே, நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுதுன்னு இப்போயே எடுத்து வச்சுருவோம்னா போக முடியல கைஸ். இந்த பிளாக்கை இங்கேயே வச்சிரும். நம்மளுக்கு இந்த பிளாக் தேவையில்ல. இது ஏன் தான் சைடில் வருதோ தெரில. சரி, இப்போதைக்கு எவ்வளோ வருதுன்னு தெரில. வர்றதை எடுத்துக்குவோம், அவ்வளோதான். அங்கே ஒன்று இருக்குது, அவ்வளோதான். வேறு இங்கே எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் ஷேர்ஸ் வச்சு எடுத்துக்குவோம் நம்ம. அதுக்கப்புறம் ஓகே, உள்ளே போகிறேன்டா. அப்போ அவ்வளோ கரைக்கி வந்துட்டோம். ஓகே கைஸ், நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நம்ம இதெல்லாம் கிளாஸ் ஆக்கி வச்சுக்குவோம். சாண்டு வந்துட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு வேறு யூஸ் எதுவும் இப்போதைக்கு நம்மளுக்கு இல்லை. வெளியில் வண்டியெல்லாம் போகுது. ஓகே, இப்போ அதை வந்துட்டு உருக போட்டுடலாம். ஃபுல்லாகவே வேணாம். இப்போதைக்கு எவ்வளோ கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். ஒரு 30 போடலாம். 9 அப்படியே இருக்கட்டும். ஓகே, இதை எங்கே வைக்கணும்? இது வந்துட்டு அப்போ வச்ச பிளாக். இது இப்போ எதுவும் இல்லை. இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எதுவும் இல்லை. பிளாங்க்ஸாக தோருக்கு. அவ்வளோதான். இது என்னது? பேண்டம் மெம்ப்ரன். இது என்னன்னு தெரிலையே. இதை எடுத்துகிட்டு போய் என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம் கிராஃப்டிங் டேபிளில். ஓகே, நம்ம இப்போ இருங்க, தொல்லையாக இருக்குது. இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இங்கே உட்காந்து பண்ணலாம். இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இதை வச்சு என்ன செய்யலாம்? 9 தேவைப்படும் போலக்கு. நம்மள்கிட்ட கையில் இருக்கிற பொருளை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. கையில் இப்போ பாதாம் காய் இருக்குது என்கிட்ட. ஓகே, வாங்க. இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா, ஃபார்ம் வளர்ந்துருக்கான்னு பார்த்து அதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் பன்னிக்குட்டிகள் அவர்களுக்கெல்லாம் இதை ஃபீட் பண்ணிவிட்டு, என்னன்னு தெரில, அதை போய் பார்க்கலாம். அடுத்து வேறு என்ன? வேறு எதுவும் இல்லை.
எதுவும் இல்லை. இப்போ ஓகே, நம்ம அந்த ஃபார்மிங் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். இப்போ நம்ம அந்த ஃபார்மிங்கை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பனிப்பயிர்களுக்கு கொடுக்கலாம். ஃபார்மிங் எதுவும் பெருசாக வளரல போல இருக்கே. இந்த குதிரைங்க எல்லாருக்கும் ரிலீஸ் கொடுக்கணும். எல்லோரும் இப்போ தான் கத்திக்கிட்டே இருக்காங்க ரியல் லைஃப்பில். சை, இந்த பனியூட்டிஸ் தான் வாங்கிக்க போங்க. 1 2 வேற இருக்கு 3 இன்னொரு ஆள் ஏறா 4 இவ்வளோ வாங்கிட்டு போ. வாங்கிக்கிட்டு போகல. ஏய் லைனை கட்டி வர மாட்டியால? ஏன்ல ரியல் பாஷையை பேச வைக்கிறல? எவுமை ஏல ஏன்ல நசங்கன்னு இருக்க? ஏய் போட்டு சாப் அப்படியே அப்படி தான் தெரியும். இன்னொன்று வேறு யார்? அங்கங்கே ஆட்டு மட்டும்தான் பறக்குது. இந்த ஆட்டு அடங்கலையா இன்னும்? என்னையா நீங்கள்? சரி. இன்னும் ஒரு ஆள் யார்? நான் 48 தான் வரைச்சிருப்பேன்னு தெரியுமில்ல. ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தோன்னா 48 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். சொல்கிறத கேளுங்க. அவ்வளோதான். என்ன முடிஞ்சா கலந்து போங்க. ஏன்பா என்னாச்சு? ஏன் என்ன ஆட்டு விட்டுக்கிட்டே இருக்க? போப்பா போய் போங்கங்க வாங்க அப்படி. இந்த ஆட்டு விட்டணுங்களும் என்ன ஆனானுங்கன்னு தெரில. செய்ப்பாங்களா வந்துட்டானுங்க. நம்மளுக்கு டென்ஷன் ஏற்றத்துக்குனே வருவானுங்க அவனுங்கெல்லாம். ஓகே, இங்கே வந்து பக்கத்து வீட்டிலேருந்து ஒரே சத்தமாக இருக்குது. அது என்ன பண்ணுறது? ஓகே பரவாயில்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன இருந்தாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க. நம்ம இப்போ அதை வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். இந்த 3ஓடு சேர்த்து இதை வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். 51 இருக்குது. இது அப்புறமா யூஸ் ஆகும். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மைனிங் தான். எனக்கு நிறைய மைனிங்கோட ஆர்வத்தை தூண்டி விட்டது. அதனால் மைனிங் தான் நம்ம இப்போ போகணும். ஃபிஷ்ஷிங்கை முடித்ததுக்கப்புறம் எப்போ இங்கே ஒரு வண்டியை விட்டுறோன்னா சரியாக போயிடும். நம்ம ஹைவே வழியாக போவோம். இப்படி போகிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே இருங்க, நாங்கள் ரோட்டுலாம் போக மாட்டோம், தார் மாதிரி ஓடுவோம். அவ்வளோதான். ஃபிஷ்ஷிங் இது ஒரு ஃபிஷ்ஷிங் மார்ட் கட்டணும். மேலே ஒரு இதுமாரி எதுவும் வரல. நம்ம போன பாட்டுக்கும் முந்தின பாட்டுன்னு நினைக்கிறேன். டாப் 10 யூடியூபர் சொல்லியிருப்போம். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு அதில் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வேறு என்ன டாப் 10 சொல்லலான்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் வரல. அப்பா ஒரு மீன் கிடச்சிருக்கு. பூனை கொடுக்கலாம். பூனை இந்த வில்லேஜஸ் பயிலெல்லாம் தான் இப்போ நான் அதுக்குள்ளே கொண்டு வந்து விடணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம வீட்டுக்கு போய்ட்டு கிளாஸ் எடுத்து இந்த இடத்தெல்லாம் வச்சுட்டு இதுக்கு ஒரு டோரா என்ன பண்ணுறது? இது பிளாங்க்ஸ் வச்சே அடைச்சிருவோம். பிளாங்க்ஸ் வச்சு அடைச்சிட்டு இன்னும் ஒரு 2 மீன் பிடிச்சிட்டு நம்ம போய்டுவோம். 5 கரெக்டாக கணக்காக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு அவனுங்க இந்த இடத்துல பிளாங்க்ஸ் வச்சு தான் அடைக்கணும். கதை வச்சு அவங்க திறந்துட்டு ஓடியாந்துருவானுங்க. அவனுங்க நல்லா பெருகினதுக்கப்புறம் அந்த வேணால் அங்கே கதை வச்சு கொஞ்சம் நேரம் திறந்து விடுவோம். திருப்பி உள்ளே இருக்கிறவனை வச்சு நம்ம பெருக்கிக்க வேண்டியதான். நம்ம தான் அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி விடணும். அதுக்குள்ளே இருக்கிறவனுங்கெல்லாம் நல்லா ஆகி எல்லாம் வரணும். இன்னும் ஒருத்தன் ஏறா, அதை சீக்கிரம் வா. இது ஒன்றும் வரமாட்டேங்குது. டிவி சவுண்டை வேறு அதிகமாக வச்சுட்ருக்காங்க. சே பெரிய தொல்லையாக இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு கொல்லைக்கு போய் காட்டுறேன். மீன் வருது. அப்போ அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ கொல்லைக்கு போய்க்கலாம். கொல்லைக்கு போனால் கிளார் வேறு அடிக்குமே. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒன்றும். சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே உட்காந்துருவோம். இப்படியே உட்காந்துட்டு கேமிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டான மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. நீங்கள் உட்காந்து பார்க்குற நீங்கள் ஏய் வேர் ஆர் யூ சைட்டிங்? அங்கே என்ன பார்த்துட்ருக்கேன்? இந்த மாடு என்ன அங்கே பார்த்துட்ருக்கு? ஏய் இவரே மண்டையில் கொக்கி போட்டு இழுத்துருவான். எங்கே ஐயா அவனை பிடிச்சி விட்டாங்க ஐஸ். அவன் மண்டையை பிடிச்சிட்டான். வாடா, இப்படியே பிடிச்சி வில்லேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வருவேன். வாடா டே, மீன் துண்டில் எடுத்து விடாதடா. வாடா. எங்கடா விழுந்தா?
அந்த பையில பார்த்துட்டு வந்து என்னாச்சு? அவனை எங்கே எடுத்து விட்டேன்? ஏய் வானா வர முடியாதா? சரி ஃபிஷிங்கோட ஹெல்த்து தான் குறையுது, ஒழுங்காக நின்று. சரி இன்னும் நின்றுன்னா நிற்க மாட்டியா? உன் மண்டையிலே குக்கி பண்ணுண்டா. முடிச்சிட்டோம். சே அவுத்து விட்டுட்ருக்கோமே, நல்லா இருக்கே இந்த மாதிரி நிறைய. ஏய் சீ உங்க வானா பிடிச்சனா அவனை கொண்டுருவேன். இப்படி பிடிச்சி இழுத்துட்டாண்டே தான் வில்லேஜர்ஸை கரெக்டாக இருப்பானுங்க. சரி ஆனால் ஒரு வில்லேஜரை கூட காணுமே, இங்கே தானே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். சூச்சோ இது சரிப்பட்டு வராது. சரி நம்ம பார்த்து வழியா வீட்டுக்கு போய்டும். பார்த்துலாம் வேணாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக குறுக்கு வழியில் புந்துடலாம். ஏய் மாடெல்லாம் அடிப்படுறது என்ன இந்த? என்னாச்சு? நான் தொடக்கூட இல்லை, டஸ்ட் இருக்கா? என்னாச்சு? இது வேற பைத்தியம் மாதிரி எங்கேயோ கண்ட்ரோல் கொடுத்துட்ருக்கு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம், மேலே தான் வைக்கணும், எங்கேயும் இடம் இல்லை. அவ்வளோதான். இந்த சாண்ட் எடுத்துகிட்டு சாண்டில் கிளாஸாக இருக்கும், 30 கிளாஸ் இருக்கு பாருங்க. ஹெச்பி கிடைக்கிது, 25 ஹெச்பி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அவ்வளோதான். நம்ம இந்த சர்வரில் ஆரம்பித்து எத்தனை வாட்டி டெட்டாக இருக்கோன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு டெட்டான மாதிரியே ஒரு ஞாபகமும் வரலையே. இல்லை நம்ம டெட் ஆனோமா இல்லையா, ஆயிருக்கோமா இல்லையா, அதுவே ஒரு டவுட்டாக இருக்குது. இங்கே வந்தால் நைட்டு பக்கம்லாம் வந்தால் வச்சுக்கோங்களேன், இவனுங்களை பார்த்து நம்மளுங்க பாட்டுக்கு குழச்சிக்கிட்டே இருப்பானுங்க ஜாம்பிஸ் எல்லாம். இப்போ நம்ம 2 வில்லேஜர் நம்ம எங்கேன்னு போய் தேடுறதுன்னு தெரிலையே. இதுதான் முன்னாடியே கட்டியிருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கட்டியிருப்போம். இப்போ என்ன பண்ணுறது நம்ம? சரி அப்படியே மேலே அவங்க போய் பார்ப்போம் வரானுங்களான்னு. வில்லேஜர்ஸ் தயவு செஞ்சு வந்துடுங்கடா. நான் உன்னை கூப்பிட்றேன்டா. ஒருத்தனாகவும் இருக்கானா? அந்த ஒருத்தன் கடைசியாக இருந்தானே, கடைசி பரம்பரை. டேய் லாஸ்ட் பரம்பரை. இங்கே ஒருத்தன் ஃபார்மர் இருப்பான்யா, அவனையும் செத்து விட்றலாம். இங்கே இருக்கீங்களாடா? எவனா இருக்கியாடா? அவனும் செத்துட்டானா? போ முடிஞ்சு சோழி, அவ்வளோதான். இதில் என்ன, அவ்வளோதான், போங்க. என்னங்க இது? சை ஒருத்தனா வாங்கடாதே. நான் அவ்வளோ பெருசாக கட்டியிருக்கேன், உங்களை கொண்டுருவேன். உள்ள வரலண்ணா ஒருத்தவங்க கூட. நல்ல வேலை தண்ணியில் தான் விழுந்தோம், இல்லைன்னா வாக்காயிருப்போம். திருப்பி வர வேண்டியதாக இருக்கே, கடுப்பாக இருக்குது. நம்மளோட டென்ஷனில் போய்ட்டு விழுந்துக்கிட்டே இருக்கோம். இந்த சர்வரே இதாகிட்டு போலக்கே. சர்வரே நம்ம வில்லேஜர் வேணும்னு தானே இந்த வில்லேஜுக்கே வந்தோம். இப்போ வில்லேஜரே இல்லைன்னா நம்ம இந்த வில்லேஜ்லேருந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் தான், அந்த ஒருத்தனே ஆளக்கணும். சரி எல்லா பெட்டையும் சேர்த்து வச்சே தப்பாக போய்ட்டு போல். எல்லாம் சத்துட்டானுங்க விழுந்து. எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. டேய் வில்லேஜ் சவுண்டு கேட்குதுங்க. இங்கே 2 பேர் இருக்கானுங்க. என்னடா என்ன வெள்ளத்துலி காசு சத்துறா? டேய் இங்கே தில்லாலங்கடி வேலையெல்லாம் எனக்கு தெரியும்டா. என்னடா நான் சொன்னேன்ல ஃபார்மர் ஒன்றும் இருக்கானுங்கன்னு. இருக்கீங்களா? ஏதாவது வாங்கிக்கிறியாடா? எம்ராய்டு எனக்கு நிறைய வேணும். வீட்டு வாங்கிக்கிறியா? எனக்கு வீட்டெலாம் இல்லை. என்னடா ராட்டன் ஃபிஷ்ஷா? அதானே. ஏன் பூனைக்குட்டியே யாரும் மேலே தண்ணி தெளிச்சு விட்டா? அப்பா எப்படியோ 2 வில்லேஜர் இருக்கானுங்க, இவனுங்களை எப்படியாவது கூப்பிட்டு போயிடணுமே. கம்மியர் ஓகே, இப்போதைக்கு நம்ம அங்கே போய் அவனுங்களை பார்த்துக்குவோம். இவனுங்களை ஏதாவது செய்யணும், இவனுங்களை எப்படியாவது அங்கே கொண்டு போகணும். அதுதான் என்னோடய ஒரே கோல். நம்ம அவ்வளோ பெருசுக்கு இவனுங்களை கஷ்டப்பட்டு வீடு கட்டி வச்சுருக்கோம். இவனுங்க என்னன்னா இது பண்ணிகிட்ருக்கானுங்க. இவனுங்களை விடக்கூடாதே. இவனுங்களை எப்படியாவது பிடிச்சி இழுத்துட்டு போனோம். அதை விட்டுவிட்டு அந்த தூண்டியில் எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது ஒருத்தனையாக பிடிச்சி ஒருத்தனா இழுத்துட்டு போகலாம், பார்க்கலாம். அது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் அவனுங்களுக்கு அடிபடும் பயங்கரமாக. இதில் அடிபடுற மாதிரி தான் காட்டுது. அவனுங்களுக்கு ஹெல்த் பயங்கரமாக குறையுமா இல்லை எவ்வளோ இது போகணும்னு தெரில. பரவாயில்ல, நம்ம அவனுங்களை எப்படியாவது இந்த இதில் கொண்டு வந்து விட்டுறணும். அடுத்த இதிலலாம் நான் உங்களை நிறைய பெருக்கிறேன்டா, கவலைப்படாதீங்கடா. அப்பா நல்ல வேலை என் கிட்டியே இருக்கீங்கடா, நான் தப்பிச்சேன். அங்கே வந்தீங்கன்னா இன்னும் சேஃப்டியாக இருக்கலாம். இங்கே கதவு இருக்கு, எப்போ சாம்பி உடச்சிட்டு வருவான்னு தெரியாது. நீ வாடா.
பிடிச்சிட்டேன். ஏய் ஓடாதடா ஓடாதடா. ஏய் வாடா வந்துடுறா டே டே. ஏ வந்துடுறா டே இழுத்துட்டு ஓடுற. ஏ உன்னை விடமாட்டா வா நீயா நானான்னு பார்த்துருமா. நீயா நானா? ஏ அடிச்சு கொண்டுருவேன் உன்னை. ஏ தூண்டியில் அறுத்து விட்டு நீ பாட்டுக்கு போறியா? வா வாண்ணா வரணும் வா. என்ன வா? இவனுங்கெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது போல காய்ஸ். அதுக்கு நம்மளுக்கு இதை ஒன்றா போட்டு கூப்பிட்டு போகணுன்னாலும் பேசாமல் இவனுங்களுக்கு ஒரு டேபிளாக வச்சு கூப்பிட்டு போமா, அந்த மாதிரி கூப்பிட்டு போகலாம். அந்த மாதிரி கூப்பிட்டு போய் ட்ரிக்கு பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே. டேபிளை ஒட்டச்சி கொண்டு போய் இந்த மாதிரிலாம் கொண்டு போகணுமா? ஐய இது சரிப்படா. இதை ஒருக்கு பாருங்க. இது இருக்கிறதுனால தானே நீ உயிரோடே இருக்க. இதை உடச்சி எடுத்தான்னா என்னடா பண்ணுவேன்? உடச்சிட்டேன். இப்போ அவன் இங்கே வந்தானும் இல்லை வெட்டி பயலாக இருக்கணும். டே வந்துருங்கடா டே. லாஸ்ட்டு பிறவிக்கடா நீங்கள் 2 பேரும். நீங்கள் 2 வேற ஆரியூ என்னாச்சு? சத்தம் கட்டுச்சு. ஒன்றும் இல்லை, நம்ம கேமிங் விளாடும். டே வந்துருங்கடா டே. லாஸ்ட்டு பிறவிடா நீங்கள்லாம் இருந்ததுனால தான்டா நானே இருக்கேன். போய் வந்துருங்கடா. எங்கடா போனேன்? உனக்கு எதாவது ஆனிச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுடா டே. உள்ளே இருக்கியா? எப்பா இங்கே யாராவது இருக்கீங்களா? உள்ளே தான் இருக்கியா? வாங்க வா. இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நீ இருக்கியா? வா உடனே நான் கொண்டு வரேன் வா. நீ அங்கே எப்பயா வருவில்ல, நான் அங்கே ஸ்டாண்டை வைக்கிறேன் கொண்டு போய். இங்கேவும் வரான்னு பார்த்துட்றேன் வா. இங்கே வா. பியூர் பண்ணிட்டான். அடாப்ட் பண்ணிட்டியா? இப்போ வெடிக்கிறேன் பாரு. வெடிகுண்டு முருகேசன்டா. நான் வெடிகுண்டு முருகேசன்டா. சீக்கிரம் போகணும். இல்லை அவன் வேலையை பார்த்துட்டு போயிடான். பக்கத்தில் இருந்தால் தான் வருவானோ. ஏடா பண்ணியடா? நீ க்யூர் பண்ணலையா? பச்சை கலரில் மேலே பார்க்கணுமே. சாப்பாடு வேறு குறைஞ்சிட்டே வருது. என்னடா அது கேனால் சேவன் வந்துக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, நம்ம காலையில் எந்திரிச்சு தான் சாப்பிடுவோம். சோர்ந்து போயிட்டான் ஆகும். மெதுவாக நடந்து வராதான். ஏப்பா நானே 21 பாட்டில் செஞ்சு வச்சேன். கடைசியில் அந்த பயவில் தேனி காலி பண்ணிட்டு போயிட்டு. ஊட்ட காலி பண்ணிட்டேன்னா நான் எனக்கு எப்படி தேன் கிடைக்கும்? 21 பாட்டிலில் 21 கிளாஸாக செஞ்சுருக்கான். இருக்கியாடா? ப்யூர் பண்ணிட்டானா? என்னைக்கா ஒரு நாள் இங்கே வருவில்ல, உன்னை கொண்டுடுறவா. நிறைய பேர் பெருக்கட்டும்டா. உங்களை கொண்டுடுறேன்டா. மேலே இன்னும் ஒருத்தன் பிறக்கட்டும்டா. ஒன்றை வச்சு இருக்கியாடா தண்டப்பலே? சரி இங்கே வா. இங்கேயாவது வா. அப்பா க்யூர் பண்ணான். அப்பா வெளில வந்துட்டான். இப்போ வந்துட்டு இப்போ இதை கரெக்டாக ஓடு. என்ன ரொம்ப ஓரம் பண்ணியில போ. விட்றா என்னோட ஸ்பூனிங் ஸ்டாண்டை. இப்படியே வச்சு கொண்டு போமா. வராங்க கைஸ். அப்பா அப்படியே உள்ளே கொண்டு போய் வச்சிட்றான்டா நைஸா. வாடா மாப்பிள்ள வாடா. அப்படியே வாடா. இங்கே இருக்க மர்ற பியூர் பண்ணுறாடே. கிட்ட வைக்கணுமா எனக்கு வேற. இங்கே வா. பியூர் பண்ணிட்டான். வாடா சீக்கிரம் வாடா. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடுறியா? இப்படியே அவனையும் கூப்பிட்டு வந்துடுறான். அவனுக்கு என்ன டேபிள் தெரியும்? வேறு என்னமோ டேபிள் தேவைப்படும். ஃபார்மிங் டேபிள்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே கொண்டு போயிடலாம் கைஸ். அவ்வளோதான். இந்த ட்ரிக்கை எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே யூஸ் பண்ணுறான். நான் உங்களுக்கு ஒரிஜினல் தான் கட்டுறேன். அங்கே போயிட்டான் கைஸ். இனிமேல் உள்ளே வச்சுட்டு அப்படியே உள்ளே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் உள்ளே போய் எரிக்குவான். இதை வெட்டி விட்டோன்னா இப்போ உள்ளே போய்க்குவான். நீ இந்த மாதிரி தானே என் வீட்டு வாசலில் வந்துட்டு இருந்த. போ உள்ளே போ. இந்த விளம்பரத்தோட பெருந்தொல்லையாக இருக்குது காய்ஸ். நம்ம என்ன பண்ணுறது? நான் இப்போ தான் ரீலோட்லாம் பண்ணி பார்த்தேன். அந்த நேரத்துக்கு முன்னாடி தான். என்னடா எரிச்சல் ஆகிட்டு போயிட்டான்டா. விட்றா தோறுக்குடா. விட்றா. இப்போ நான் அங்கே வரணும் போகணுமாடா?
இது ஒருடா உன்னை நான் கொல்லாம பண்ண மாட்டேன்டா இருடா. வேறு ஏதோ வேலையை தெரிஞ்சு போயிட்டானா இவரே? அது ஒரு பேர் ஊங்க சாலு வந்துரு. அப்பா பியூர் பண்ணிட்டான். சரி இவனை எப்படி காய்ச்சி அவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுமே இவனை நான் எப்படி கொண்டு போவேன் இங்கே நீங்களே சொல்லுங்கள். வா வேறு வழி இல்லை, நான் எப்படியா உன்னை கொண்டு தான் போயாகணும். இந்த பாட்டில் உன்னை கொண்டு போகாம நான் விட மாட்டேன்டா. உங்கள் 2 பேரையும் ரிப்பீட் வர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்டா. உங்கள் 2 பேரையும் ஆவியானே போங்கடா சீக்கிரம் போ. இதுதான் பெரிய இவன் மாதிரி பேசுகிற பண்ணுற. ஐயா அது உடச்சிக்கிட்டே போயிடுச்சு. போ அங்கே போ. உனக்கிட்டே வச்சுருக்கேன். சத்த நாள் இங்கேயே வெயிட் பண்ணு. நான் போய்ட்டு ஒரு பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த கோழி வேற சும்மா நேரு திறந்து விடலான்னு கூண்ட தரணும். நீ வந்து என்ன தொல்லை பண்ணுவேன் இங்கே கிட்ட வந்துரு கத்திக்கிட்டே இருக்கோன்னே. ஐயோ காய்ஸ் நான் இப்போ எப்படி வச்சுப்பேன் அவனை எப்படி நான் இப்போ கொண்டு வரதுன்னு தெரில. இப்போ எனக்கு அவனை எப்படியாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டோன்னா கரெக்டாக இருக்குமே. அவன் எங்கே தான் நின்றுட்டுருப்பான். தூர்க்கான். டேய் ஷாருக்கான் வந்துடுறா டே. ஏச்சிப்பா உனக்கு டேட்லாம் கொடுப்பாங்களா? நான் வந்தினா கண்டிப்பாக நான் வாங்குவேன். நான் சொல்லிட்டேன். இங்கே வந்துடு மேலே இருக்கு பேர் வா. அப்பா பியூர் பண்ணிட்டான். டேய் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுறா டே. பீஸ்ரா நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுக்குறேன்டா. வந்துடுறா டே. உனக்கு உள்ள பெட்டெல்லாம் போட்டு வைக்கிறேன்டா டே. வாடா டே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கூப்பிட்டு போகிறேன்டா. போடா அப்பா. அவனுக்கு இந்த ஃபார்மிங் பிளேட் எடுத்து வைக்கணும். அது வேறு உங்கள் 2 பேரையும் கூட வேணாண்டா டே. உன்னை ஒருத்தனை மட்டுமாவது நான் கூப்பிட்டு போகிறேன்டா. நீ ஏறக்கூட இல்லை. அதுக்கட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். வாடா அப்பாடா. நைஸுக்கு எவ்வளோ ஓட பார்க்குறாங்க ஐசுவான். நீ சத்த நேரம் இரு. நான் உனக்கு ஒரு பெட்டை போட்டு வந்துடுறேன். பெட்டெலாம் இங்கே தானே வச்சுருந்தேன். இந்த வீட்டில் இருக்குமா? பக்கத்தில் தானே இருக்குது. அதனால இருக்கும். இங்கே வச்சுருப்பேன். அந்த 3 பெட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு பெட்டு 2 பெட்டு எடுத்து போய் வச்சிட வேண்டியதான். ஒரு 2 பெட்டு அவங்களுக்கு போதும்டா. அது போதும்ல. உங்களுக்கு பிறக்க போகிற சின்ன குழந்தைக்காக ஒரு பெட்டு வைக்கிறேன் அப்புறமா. ஓகே இந்த பக்கம் ஒழுங்கா வை. நானே டென்ஷனில் பறக்க வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போது இதை கொஞ்சம் கிட்ட வைப்போம். இங்கே வைப்போம். இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. இப்போ டே கிட்ட மட்டும் உள்ளே ஏறி போயிடுவியா? உள்ளே ஏறி போவியா நீ உள்ளே போ. அங்கே போ. உள்ளே மட்டும் ஏற வலிக்குதா உனக்கு? விடமாட்டோன்னா வா. இன்னும் திமிர் இருந்தால் நான் உன்னை விடமாட்டேன்டா. டே என்னை வில்லேஜர்லாம் நீ எவ்வளோ கடுப்பேற்றுறீங்க. பேசாமல் இவனை சுற்றி ஒரு இதை கட்டிடுமா? லாடம் கட்டிடுமா? கட்டி ஓப்பன் பண்ணி விட்டா அவன் ஓடிவானா? அப்படியே பியூர் பண்ணுவானா? கைஸ் அங்கே போயிட்டான். வாடாடே வந்துரு. ஓட பார்க்காதே. கடுப்பாடுவான். அங்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே பாமட்டை தூக்கி இருக்கிடுவேன். நம்மளை வெரி டென்ஷன் ஃபுல்லி எடுத்துறாங்க கைஸ். சரி போடா டேய் போடா நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா போடா. அப்படியே தள்ளிட்டாவது போய் ஒன்று ஆடு எனக்கு ஹெல்ப் பண்ணுது கைஸ். பார்த்துக்கோங்க வா போகலாம். தள்ளிட்டு போகலாம் வா. அவனை அதுக்கு முன்னாடி ஒன்றை தண்ணியில் தள்ளி விட்டுறப்போ தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பெட்டை பியூர் பண்ணிக்கிட்டியா நீ? டேய் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் போயிட்டு பியூர் பண்ணிகிட்டு இருக்கேன். உன்னை விட மாட்டேன்டா. வாடா வாடா. இப்படி பியூர் பண்ணி இப்படி பண்ணி உனக்கு அப்படியே சுற்றி ஒரு இதை கட்டிடுறேன்டா. வாடா உன்னை நான் விட மாட்டேன். வா உன்னை விட மாட்டேன். உன்னை நான் கடைசி வரலும் விட மாட்டேன். வா எனக்கு ஒரு வீட்டு சீட்டு கிடச்சிருக்கு பரவாயில்ல. அப்படியே ஏறி போயிடலான்னு நினைக்காத. இப்போ நான் டக்குன்னு நோண்டுறேன் அவனுங்க. ரிப்பீட்லாம் வந்துட்டு இது வேற தண்ணியில் வந்துட்டேன் கைஸ். ஓ மை காட் ஃபஸ்ட் டைம் டெட் ஆயிடும் உங்களுக்கு. ரிப்பீட் கொடுத்து அப்பாடா இருந்து வந்துட்டோம் கைஸ். ஐயோ எல்லாம் யாரால? அங்கே போய் பியூர் பண்ணு. ஏன் ஓடுற?
அங்கே போய் ப்யூர் பண்ணு. ஓர இல்லை போடா, அங்கே போய் ப்யூர் பண்ணுறேன். இப்போ போகிறேன், போகலான்னா உன்னை கொண்டுருவேன் நான். ஏய் இது ஒன்று இந்த ஸ்விம்மிங் பூலை மூட போகிறேன்னா இல்லைன்னு வரேன். அப்பாடா சந்தோஷம். இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்கலாம், இங்கே இருந்துக்கோங்க. நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டோம். அப்படியே இருந்துக்க. நீ உள்ளே மட்டும் போயிட்டீங்கன்னா நான் உன்னை உள்ளே வச்சு கதை சாத்திடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு பெட்டு எல்லாமே உள்ளே இருக்கும். இதை ப்யூர் பண்ணியா இல்லை அதை ப்யூர் பண்ணியா? எதை ப்யூர் பண்ணானே தெரில. ஏ போயிட்டானா? இருக்கில்ல, வா உள்ளே வா. உள்ளே உன்னோட முதல் அடியை எடுத்து வை. மேலே போய் ஏறு. நீ ஃபஸ்ட்டு அந்த இதில் ஏறு, அங்கே போ. அந்த இடத்துக்கு போனால் தான் நான் அவனை விடுவேன், இல்லை நான் அவனை விட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டுறா. நான் இந்த பாட்டை எதோட முடிச்சுக்கணும். கடுப்பாடுவோம். ஒழுங்காக போயிடு, ஒழுங்காக போயிடு, ஒழுங்காக உள்ளே போயிடு. அப்பாடி கைஸ் பிடிச்சிட்டோம் கைஸ். அவாடா எப்படியோ ஒரு வில்லேஜர் அடக்கிட்டோம் கைஸ். பார்த்துக்கோங்க. இதை அப்படி பண்ணு, இதை அடாப்ட் பண்ணுறா. சரி புதுசாக வைக்க தான் அடாப்ட் பண்ணுவியா? அப்படி போ, அதை அடாப்ட் பண்ணி எப்படியா இருந்துக்கோ. அதை போய் எப்படியா அடாப்ட் பண்ணி இருந்துக்கோ. சரி டாட்டாடா வில்லேஜரு, நல்லா இரு, சௌக்கியமாக இருங்க. டாட்டா பை பை. நான் இந்த பாட்டு எதோட முடிச்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க இந்த பாட்டு. இந்த அப்படியே கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். அடுத்த பாட்டில் வந்துட்டு இன்னொரு வில்லேஜரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருவோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.